ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா பிக் பாஸ் இஸ் 9 டைட்டில் வின்னர் திவ்யா. ஸோ இந்த டைட்டில் அடித்த கையோடு வந்துட்டு அவங்களுக்கு இன்றைக்கி கூட காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிப்போ அதில் வந்து கோயிலில் வந்துட்டு அவங்க போனது, அவங்க கனி அரோரா ஆதிரை இவங்க எல்லோரும் போன விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் வந்து பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அதிகப்படியாக நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் இந்த பிஆர் வச்சு தான் அவங்க வின் பண்ணாங்க, பிஆர் வச்சு தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அந்த ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சீசனில் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா எங்கே போனாலும் திவ்யா கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியில் ஃபஸ்ட்டு கேள்வி இந்த கேள்வியாக இருந்துருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் திவ்யாவை வந்துட்டு கப்பு வின் பண்ணுற மூமெண்ட்டை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இல்லையோ, பார்வதி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை திவ்யா கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து யாராலும் மறக்கவே முடியாது. அதுவும் அவங்களாம் வந்துட்டு ரெட் கார்டு வாங்கி நின்றுட்டு இருக்கும்போது வெளியே போடின்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஆறாத ரணமாக இருக்கும் கண்டிப்பாக. சரி, அவங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் முடிச்சுட்டு அந்த டைட்டில் வாங்கினதுக்கப்புறம்னா மக்கள் கொண்டாடுறாங்க, திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு வந்து வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு வெளியே வந்து பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனாங்களா, அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சா. அதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ சபரி கூட இவங்களும் போயிருப்பாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி வந்து தனியாக அவர் அடுத்த நாள் காலையிலே போயிட்டார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னும்போது கேட்கும்போது அது வந்துட்டு ஒரு குடுப்பணம் வேணுங்க, அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு குடுப்பணம் வேணும், இத்தனை பேர் வாழும்போது எனக்கு அந்த இது கிடச்சிருக்கல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அந்த டைட்டில் மூமெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்போது, இல்லைங்க நான் உழைப்பு போட்டேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, உழைப்பு போட்டுக்கு எல்லா விஷயத்துலையும் நான் உழைப்பு போடுவேன், ரிசல்ட்டை நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லும்போது, வெளியில் வந்து ரியல் லைஃப்பில் சண்டை போட்டோன்னா நம்ம வந்து கடந்து போய்டுவோம், ஒதுங்கி போய்டுவோம். ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் அதெல்லாம் முடியாது. ஸோ அந்த விஷயங்களில் வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப வந்துச்சு அதில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நீங்கள் வந்து எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, இல்லை பார்க்கலங்க, என்னை பற்றி பின்னாடி பேசியிருப்பாங்க, அதை பற்றி நான் என்னத்தை பார்க்குறதுன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பிஆர் வச்சு தான் இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கொஸ்டின் வச்சாங்க. ஏன்னா அவங்க ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பிஆர் வச்சு தான் வந்து வின் பண்ணாங்க திவ்யா அப்படின்ற விஷயங்கள். ஸோ இது வந்து உண்மையில் ஒரு கொடுமையான விஷயம் இல்லை. ஏன்னா கையில் ஒரு விஷயம், அவங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடச்சிருச்சு, ஆனால் கிடச்சது வந்து அனுபவிக்க முடியும். எப்படின்னா அந்த பாகுபலியில் வந்துட்டு பலால் தேவன் உட்காந்துட்டு இருப்பார், அவர் தான் வந்து அரசன் அனுபவிச்சிருவாங்க சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஆனாலும் பின்னாடி பார்த்து நம்ம பாகுபலி அதை வச்சு நின்றுட்டுருப்பார், அரசவை கிடச்சி எனக்கு வந்து இந்த ஒரு இது கிடைக்கலையன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து 10 பேர் பிடிக்குதுன்னா 20 பேருக்கு பிடிக்காமல் போயிடும். அதேமாதிரி பிஆர்லாம் இல்லைங்க, நான் 11 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஜெனி கேரக்டர் நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வீட்லேயும் போயிட்டு இந்த பிஆர் வச்சு கதவை தட்டி ஓட்டு போடுங்கன்னா சொல்லவும் முடியாது, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு மறக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கசப்பான அனுபவம் பிக் பாஸ் வீட்டுகள் நிறைய இருக்குது, அதை வந்து அங்கேயே புதைச்சிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வெளியே வந்து நீங்கள் யார் கூட பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த கேள்வி யாருக்காக கேட்டிருப்பாங்கன்னா சாண்ட்ராக்காக தான் கேட்டிருப்பாங்க வச்சுங்களேன். அவங்க வந்து இல்லைங்க எல்லாரும் கூட நான் பேசுவேன். குறிப்பாக வந்துட்டு அவங்க இந்த காலையில் கோயிலுக்கு போயிருந்தாங்க சொல்லிட்டு கேம் காமிச்சிருப்பாங்க, அவங்க பேர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஆதிரை, ரம்யா, கனி, அவங்க அரோரா, அது மாதிரிலாம். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என் கூட சண்டை போட்டால் கூட நான் பேசிடுவேன், ஆனால் என் மேலே அலிகேஷன் வச்சு நான் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது, அது வந்து மறக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சண்டை போட்டால் கூட பேசிடுவேன், விஜய் பார்த்துக்கிட்ட பேசிடுவாங்களோ, அலிகேஷன் வச்சா பேச மாட்டேன், கொஞ்சம் டைம் ஆகணும், சாண்ட்ராக்கிட்ட வந்துட்டு அதை சொல்கிறாங்களோ மறைமுகமாக, ரைட். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த டைட்டில் வின்னிங் மூமெண்ட்டை வந்துட்டு இன்னுமே வந்து அவங்க, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நிறைய சீசன் பார்த்துருப்பீங்க, அவங்க வின் பண்ணவொடனே வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஆனால் இந்த பிஆர்ன்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஸ்டின் ஷூட் அப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் திவ்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.